ஹலோ மக்களே, 152 எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு சவப்பெட்டியை தூக்கிட்டு வராங்க. பார்த்தா ஒருத்த மட்டும் அழுதுகிட்டே இருக்கான். நீ இறந்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, ஏன் இப்படி செத்தன்னு சொல்லிட்டு, நீ ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் சொல்லிட்டு எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த பணத்தை இவனுக்கு அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒருத்த மட்டும் பேசிக்கிட்டே இருக்கான், நீ எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன், உங்க அப்பா மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றான். அவனை பார்த்து உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்ப, உன்னை போட்டு நாங்க அடி அடின்னு அடிச்சோம், அப்பவும் நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னு சொல்றான். அவன் ஒரு அழகான சிரிப்புன்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒருத்தனை பிடிச்சி தடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீ போகாதன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்தில் அவங்க போயிருவாங்க, நம்ம இந்த ஊரை விட்டு தப்பிச்சிடலாம்னு சொல்றானுங்க. நம்ம இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிப்போம் நம்ம ஊருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒருத்த மட்டும் சோகமாவே நின்றுக்கிட்டு இருக்கான், காம்பாஞ்சின்னு சொல்லிட்டு. உடனே அவன் சொல்றான், இந்த இறுதி சடங்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த சவத்து மேல ஏறி நடக்கான். எனக்கு இதை திரும்பியும் பார்க்கணும்னு சொல்றான். சுத்தி உள்ளவனெல்லாம் கோவத்திலே நிக்கானுங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு சத்தம், இந்த வாட்டி நம்ம 3 பேரை இழந்திருக்கோம்னு சொல்லிட்டு. உடனே அவன் சொல்றான், எனக்கு இன்னும் நிறைய இறுதி சடங்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த 3 பேரை காட்டுறானுங்க. அவனுக்கு எங்கேயோ இருந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்கானுங்க. தப்பிச்சு போய்கிட்டு இருக்கல, மழை எல்லாம் பெய்யுது. சடனா ஒரு கல் அவனுங்க மேல படுது. பார்த்தா தண்ணிக்குள்ள போய் விழுந்துட்டானுங்க. பார்த்தா அடுத்த நாள் காட்டுறாங்க. பார்த்தா 6 அடிக்கப்பட்டு இந்த பக்கத்துல வந்துட்டாங்க, ஹிடன் லீஃப் பக்கத்துல. உடனே அவன் கேட்கறாங்க, எங்க இருக்கோன்னு சொல்லிட்டு. நீங்க ஹிடன் லீஃப்ல இருக்கீங்கன்னு சொல்றானுங்க. என்னோட பேர் நருட்டோ உசுமாக்கி, நான் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தேன், அப்பதான் நீங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு 3 பேரும் தூக்கி போட்டு போய்கிட்டு இருக்கான். அவன் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு சக்கரம் மூலியமா தண்ணியில் நடந்து போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ராக்லி கட்டுறாங்க. ராக்லி வந்து இரும்பால ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நருட்டோவை பார்க்கான். பார்த்தா நருட்டோ 3 பேர் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காது. அது ஏதோ ட்ரைனிங் நினைச்சுக்கிட்டான். நம்மளும் அதிக ட்ரைனிங் எடுக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் நருட்டோவை பார்த்துட்டு. அப்புறம் ஆன்கோ காட்டுறாங்க. ஆன்கோ வந்து லேடி சுனாடே பேசிக்கிட்டு இருக்கா, இன்னைக்கு நான் மிஷனை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம தலைவன் மைட் காய் வந்துட்டான், மிஷனை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், என்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கரெக்டா யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் லீஃப் வில்லேஜோட ப்ளூ பீச் சூப்பரா முடிச்சான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் லேடி சுனாடே டீ எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கா. நான் உனக்கு ஒன்று வச்சிருக்கேன், உன் டீம் வந்து எனக்கு ஒன்று செய்யணும்னு சொல்றா. அவ என்னதுன்னு கேட்கான். நருட்டோ வந்து நிறைய ஒர்க்கை எடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சிசுனே சொல்றா, மைட் காய்க்கு வந்து இன்னைக்கு ஒரு மிஷன் இருக்கு, அது எஸ்ராங் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை லேடி சொன்னாடே சொல்றா, காய் இல்லாம அந்த மிஷன் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உன் டீம் மட்டும் தனியா நான் அனுப்ப போற மிஷனுக்கு அப்படின்னு சொல்றான். உன்னை டீம் போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். சடனா அவ சொல்றா, நருட்டோ உசுமாக்கியும் போறான்னு சொல்லிட்டு. நருட்டோ போறான்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆயிட்டான், நருட்டோவான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லேடிஸ் அவன் 3 பேரையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நருட்டோ ஒரு 3 பேரை தூக்கிட்டு வந்தோம்ல, அவன் வந்து காட்டாபாமி கோல்டு மைன்ல இருந்து வந்திருக்கானுங்க, அவனுக்கு வந்து லேண்ட் ஆஃப் ரிவர்ஸ்ல இருந்து வந்திருக்கானுங்க, இருக்கிறதுலே பெரிய மைன்ஸ் அது அப்படின்னு சொல்றா. அவ 6 மாசத்துக்கு முன்னாடி குரோஸ்கின்னு ஒரு ஃபேமிலியில இருந்து அந்த இடத்தையே ஆக்கிரமிச்சுட்டானுங்க, அவனுங்க தான் இப்ப கண்ட்ரோல்ல வச்சிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. நிறைய ஊர் மக்களே அவனுக்கு கொண்டுட்டானுங்கன்னு சொல்லிட்டு, தேவையில்லாம கொண்டானுங்கன்னு சொல்லிட்டு. உடனே ராக்லி டென்ஷன் ஆகுறான். அவன் உடனே லேடி சொல்றா, நீங்க தான் அந்த மிஷனுக்கு போகணும், அந்த கதையை முடிச்சு நீங்க இங்க வாங்கன்னு சொல்றா. இது சிம்பிள் மிஷன் தான் சொல்றா அவள். உடனே நருட்டோ கழுத்துல கையை வச்சுக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஈஸியான மிஷனுக்கு எதுக்கு என்னைய கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு. அவ டென்ஷன் ஆயிட்டா, என்னடா அவன் மதிக்காமலே இருக்கான்னு சொல்லிட்டு. உடனே அவன் சொல்றான், நான் பிஸியா இருக்கேன், நான் சாஸ்கியையும் கண்டுபிடிக்கணும், ட்ரைனிங் வேற எடுக்கணும்னு சொல்லிட்டு. உடனே சட்டையை பிடிச்சி எடுத்துட்டா. உடனே அவன் சொல்றான், நீ வெறும் கென்னினே, நான் சொல்ற மிஷனுக்கு தான் நீ போகணும், நீ எதுவும் பண்ணினா உன்னை அகாடமிக்கே திரும்பி அனுப்பிடுன்னு சொல்லிட்டு. நெஜி ஹியூகா, நீ தாண்டா லீடர், இவங்களை நீ தான் பாத்துக்கணும், அது இவனை முதல்ல நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு. எனக்கு இது பிடிக்கல, இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு செய்யறேன்னு சொல்றான். அவன் நான் ட்ரைனிங்க்கு போறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். ராக்லி வந்து பின்னாடியே போறான். அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க இருந்து டாடா கமிச்சிட்டு போறாங்க, நாங்க பாத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு. டென்ஷன் ஆகி சேரத்துக்கு வெளியத்துக்கு வீசிட்டா, கடுப்புல நருட்டோ மேல உள்ள கடுப்புல. இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், நான் என்ன மிஷன் நக்கலுக்கு கொடுத்தானு சொல்லிட்டு. உடனே மைட் காய் கூப்பிடுதான், நான் சொல்றது முதல்ல கேளுங்க, இந்த குரோஸ்கி ஃபேமிலியை பத்தி நான் கொஞ்சம் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு. பாஸ் பேர் என்னன்னு கேட்கான். ரைகான்னு சொல்றா. அவ இதை பத்தி நான் ப்ரீவியஸ் மிஷன்ல கேள்விப்பட்டேன், நிறைய ரூமர் என் காதுக்கு வந்துச்சுன்னு சொல்றான். அவன் என்ன ரூமர் சொல்லிட்டு ராக்லி கேட்கான். உடனே நருட்டோ கத்திக்கிட்டே போறான், பெரிய சேஜ் வேற இல்ல, ட்ரைனிங்கே இல்லாம போயிட்டேன்னு சொல்லிட்டு. நடந்து போய்கிட்டே இருக்கல, சக்குரா அங்க நிக்கா. சக்குரா நீ என்ன பண்றன்னு சொல்லிட்டு பக்கத்துல போறான். பார்த்தா ஒரு குருவியை கையில வச்சிருக்கா. அது என்ன குருவின்னு பார்த்தா அடிபட்ட குருவி. இது என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா சடனா அதை மெடிக்கல் மூலியமா ஹீல் பண்றான். ஹீல் பண்ணிட்டு பறக்க விடுதா. நருட்டோ மிரண்டுட்டான், எப்படிடா இவ ஹீல் பண்ணான்னு சொல்லிட்டு. சக்குரா நீ உண்மையிலே அசைத்திட்டேன்னு சொல்றா அவள்கிட்ட. உடனே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே ராக்லி எங்க வாரான் நருட்டோன்னு சொல்லிட்டு. ஹலோ சக்குரான்னு சொல்றான். நருட்டோ இழுத்துட்டு போறான், நருட்டோ உன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 ஜொனியை கட்டுறாங்க. பார்த்தா சேர தூக்கிட்டு வரானுங்க. பார்த்தா ஒருத்தன் தலையில போட்டு அவன் மண்டையில ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே ராக்லி வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். குரோஸ்கி பாஸ் வந்து ரைகா, அவனும் 7 ஸ்வாட் மிஸ்ட்ல ஒருத்தன்னு சொல்றான். உடனே நருட்டோ கேட்க, அந்த 7 ஸ்வாட் மிஸ்ட்லாம் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்கான். உடனே ராக்லி தொங்கிருச்சு, நீ தானடா சொன்ன லேண்ட் ஆஃப் வேவ்ஸ்ல நாங்க ஒரு மிஷனை முடிச்சோன்னு சொல்லிட்டு. உடனே நருட்டோக்கு ஞாபகம் வருது, சாபுசா எனக்கு ஞாபகம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காய் சென்சே ஒருத்தன் கூட சண்டை போட்டாங்கல்ல, அது கிசாமே ஹொசிகாகே, அவனும் ஒரு 7 ஸ்வாட்ல மிஸ்ட்னு ஒருத்தன் சொல்றான். ஆமா அவனே எனக்கு தெரியும்னு சொல்றான் நம்ம நருட்டோ. அது மாதிரி கிசாமைக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, ஞாபகம் இருக்கான்னு கேட்கான். ஆமா அது இட்டாச்சி அப்படின்னு சொல்றான். உனக்கு இப்ப புரியுதா புரியலையான்னு கேட்கான். இந்த ரைகாவும் 7 நிஞ்சா ஸ்வாட்ல ஒருத்தன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு என்னடா சம்பந்தம் கேட்கான். இந்த 7 ஸ்வாட்ல ஆஃப் த நிஞ்சால உள்ள ரைகாவும் கிசாமையும் ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா இட்டாச்சியே தெரியும். இட்டாச்சியே தெரிஞ்சு அதுக்கப்புறம் யாரை பத்தி தெரியும் அப்படின்னு கேட்கான். சாஸ்கி அப்படின்னு சொல்றான்.
அந்த கட்டபாமி கோல்டு மைன்ல ஏதாச்சும் சாஸ்கியை பத்தி க்ளூ கிடைக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நெஜி எல்லாம் மிஷனுக்கு கிளம்பிட்டாங்க. அவன் சொல்றான் நம்ம இங்க இருந்து போறோம், குரோஸ்கி ஃபேமிலி கதையை முடிக்கும், திரும்பி வந்துகிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு. உடனே அப்புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த நருட்டோ எங்கடா போனான்னு சொல்லிட்டு, எங்கடா இன்னும் லேட்டா வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உடனே டென்ஷன் சொல்றா. நருட்டோ வரல நம்பலையோன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்கன்னு சொல்றான் ராக்லி. கண்டிப்பா நருட்டோ வருவான்னு சொல்லிட்டு பார்த்தா நருட்டோ மேல இருந்து மாசா குதிச்சு வந்துகிட்டு இருக்கா. வாங்க மிஷனுக்கு கிளம்புவோம்னு சொல்லிட்டு நருட்டோ நடந்து போறான். எந்த வழியில போகணும்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். உடனே அவங்க எல்லாம் சிரிக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்கல, ஒருத்த மட்டும் வேகமா போறான் ஊருக்காண்டி. நருட்டோ அவன் பாட்டு நக்கால நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஒருத்தர் சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்க அந்த ரொக்கோஸ்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்க போவோன்னு சொல்றான். உடனே அதுக்கு அவனுக்கு சொல்றானுங்க கொஞ்சம் பொறுமையா இருடா, இவனுக்கு நம்ம ஊரை காப்பாற்ற போறானுன்னு சொல்லிட்டு பார்த்தா நருட்டோ கல்லு மேல நின்று லாண்டுகிட்டு இருக்கான். அவங்க எல்லாம் சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நருட்டோவை. என்னையில யாரும் தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்லிட்டு இருக்கான். சடனா ராக்லி வந்து கல்ல அப்படியே உடச்சு தள்ள ஆரம்பிச்சிட்டான். என்ன நினைச்சான்னு தெரியல. உடனே அதுக்கப்புறம் இந்த ரொக்கோஸ்கி சொல்றான், நீங்க எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ண போறீங்க, என்னோட ஃப்ரெண்டு கம்பாச்சியை வந்து புதக்குழியில புதைச்சு வச்சிருக்கானு, அவனை போய் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு. உடனே அவன் சொல்றான், நீ பொறுமையா இரு, அவங்க வருவாங்க, நீ மனசுல நினைக்கிறதெல்லாம் பாவமா தான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் இரு போகலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ராக்லி பேசிக்கிட்டே வரான். ஆனா தூங்கிக்கிட்டே பேசிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கான். உடனே நருட்டோ கேட்கான், நீ என்ன தூங்கிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கு ராக்லி சொல்றான், கவலைப்படாத, நான் 3 நாள் தூங்கிக்கிட்டே ஓடி இருக்கேன், அதனால எனக்கு தூங்கணும்னு தெளிவா நடந்து போவோம்னு சொல்லிட்டு. நானும் காய் சென்சி ஒன்னா இது செஞ்சிருக்கோம், இது எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் சொல்றான் அவன். நருட்டோ கேட்கா, உண்மையா தான் சொல்றியான்ட்டு. ஆமா, நான் தூக்கத்திலே நடந்து போயிருவேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சொல்றான், எங்க ஸ்பைசி கறி கடை ஒன்று இருக்குன்னு சொல்றான். போய்கிட்டு இருக்கல சடனா ராக்லி கத்துறான், அங்கதான் அந்த கறி ஷாப் இருக்கு, வாங்க போவோம்னு சொல்லிட்டு. கிராண்ட்மா சான்சோ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வேகமா ராக்லி வந்து அந்த பாட்டியை பிடிச்சி சுத்துன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த 3 பேர் சொல்றானுங்க, அதான் கட்டபாமி கோல்டு மைன், அங்கதான் எங்க ஊர் இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே நருட்டோ நெஜி எல்லாரும் அங்கேயே கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கப்புறம் ராக்லி சொல்றான், கிராண்ட்மா சான்சோவோட கறி வந்து என்னோட லைஃபே சேவ் பண்ணிருக்கு, உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். காய் சென்சி வந்து எனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அந்த பாட்டி சொல்றா, எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு அந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பழச நினைச்சு பார்க்காங்க. அப்ப ட்ரைனிங் மூலியமா ஓடிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க, மேரத்தான் மாதிரி டெய்லி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. உடனே அந்த பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு, என்னடா இவனுக்கு தூங்கிக்கிட்டே ஓடுதானுங்க, எப்படி இதை செய்தானுங்கன்னு சொல்லிட்டு. உடனே அந்த பாட்டி அந்த பேரண்ட சொல்றது, கராச்சி நீ இவங்கள மாதிரி எனர்ஜியா இருக்கணும், நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு, உன்னை யாருமே அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி சொன்னோன்னே அவன் சோகமா எஞ்சி போயிட்டான். உன்னை பாட்டி சொல்றா, நான் தேவையில்லாம நிறைய பேசிட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மழை பெய்யுது, அப்பமும் தூங்கிக்கிட்டு ஓடிக்கிட்டே வரான். பார்த்தா மைட் காய் மட்டும்தான் வரான். அவன் பேரன் நின்று பார்க்கான், பார்த்தா ராக்லியை காணோம். அதுக்கப்புறம் ராக்லியும் பின்னாடியே வரான். உடனே சிரிக்கான். உடனே அவன் சொல்றா, இவங்க 3வது நாளா ஓடி வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்த மட்டும் சாஞ்சிட்டான். பார்த்தா நம்ம ராக்லியை தூக்கி இந்த ஷாப்புக்குள்ள தூக்கிட்டு போறானுங்க. அவனை பார்த்தா தூங்கிக்கிட்டே இருக்கான், முழிப்பே வரல அவனுக்கு. இவனுக்கு வயிறு பசிக்கு போடுக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து சாப்பாடை தூக்கி ஊட்டுது. பார்த்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் முழிப்பே வரல. பார்த்தா அவன் பார்க்க அவன் பேரன் அவன் என்ன செஞ்சான், நிறைய இன்கிரீடியன்ஸ் தூக்கி போடுதான். பாம்பு பள்ளி எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டு நல்லா சமைக்கான், நிறைய உரப்பெல்லாம் தூக்கி உள்ள போடுதான். உடனே பாட்டி சொல்றா, நீ இந்த யங்மனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண போறியான்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு ஊத்துன உடனே அவன் மூஞ்சில செவக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர் அப்படின்னு சொல்றான் அவன். உடனே அதை தூக்கி எல்லாத்துக்கும் கொடுக்காங்க. பார்த்தா கொஞ்சம் சாதம் வந்து கறியை தூக்கி வைக்காங்க. பார்த்தா கருப்பு கலர்ல தீ குழம்பு மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருக்கு. சூப்பரா இருக்குன்னு சொல்றான் ராக்லி. பார்த்தா ராக்லி மட்டும் அதை எடுத்து வாயில வைக்கான். பார்த்தா வெடிச்சுக்கிட்டே இருக்கு. வாயில வச்சோன்னே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அவனோட பேச்சை நம்பி எல்லாரும் அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா அவங்களுக்கு மூஞ்சிலாம் வெந்துருச்சு. எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஒரு பக்கம் சாஞ்சிட்டாங்க. உடனே அவன் கேட்கான், கராச்சி எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு. பாட்டி சொல்றேன், ஏமலாத எல்லாம் தப்பு, அவன் நல்லா ஸ்ட்ராங்காருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். பார்த்தா அவன் குரோஸ்கி ஃபேமிலி கூட போய் சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றா. பார்த்தா கோபப்படுதான் ராக்லி. உடனே ராக்லி சொல்றான், நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டேன், நான் கண்டிப்பா வந்து அந்த கராச்சியை கூட்டு வருவேன், இது என்னோட மிஷன்ல நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். சரியா நெஜி அப்படின்னு சொல்றான் அவன்கிட்ட. சரின்னு சொல்றான் நெஜி, கண்டிப்பா உங்க பேரனை கூட்டு வரும்னு சொல்றான் நெஜியும். உடனே நெஜி சொல்றான், இந்த மிஷனை நம்ம இந்த ஷாப்ல இருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு என்ன பிளான் அப்படியே சொல்றான் அவன். நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நாங்க இதை பாத்துக்கிட்டோம்னு சொல்றான் நெஜி. உடனே இந்த 3 பேர்ல ஒருத்தன் வந்து சொல்றான், ரொக்கோஸ்கி இங்க இருந்து போயிட்டான், அவன் காணா போயிட்டான், அவன் கண்டிப்பா அந்த ஊருக்கு தான் போயிருப்பான், தனியா போயிருப்பான்னு சொல்லிட்டு. உடனே டென்டன் சொல்றா, நெஜி வா நம்ம இங்கிருந்து முதல்ல கிளம்புவோமான்னு சொல்லிட்டு. உடனே எல்லாரும் கிளம்புவோம்னு சொல்றாங்க. நெஜி சொல்றான், சரி நம்ம போயே தீருவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் மிஷனுக்கு ரெடி ஆகுறாங்க. பார்த்தா ரொக்கோஸ்கி போய்கிட்டு இருக்கான். நெஜி டீமே பின்னாடி துரத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கரல் கேக்கு. உடனே அவன் சொல்றான், அப்பனா அடுத்த இறுதி சடங்கு நம்ம ரெடி ஆயிட்டோமான்னு சொல்லிட்டு. அதோட எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. See you, bye.